ஹலோ எவ்ரிவன். வெயில் சுற்றி சுற்றி உங்கள் ஸ்கின் ரொம்ப டல் ஆகிடுச்சா, மெயின்டைன் பண்ண தெரியலையா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை எப்படி மெயின்டைன் பண்ணி உங்கள் பழைய ஸ்கின்னை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிடிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இந்த 3 ஸ்டெப்பை வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். இந்த 3 ஸ்டெப் தான் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா அது சிடிஎம் தான். இப்போது சிடிஎம்ல கிளென்சிங் பற்றி பார்க்கலாம். கிளென்சிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுறது, ஃபேஸ் கிளென்சர். அதாவது நம்ம ஃபேஸை வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுறது தான் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணால் என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்டு, டஸ்ட்டு, ஆயிலு, ஸ்வெட்டு, மேக்கப்பு, சன்ஸ்கிரீன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஃபேஸ் கிளென்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, போர்ஸ் வந்து கிளாக் ஆகலாம், ஸ்கின் வந்து டல் ஆகலாம். நீங்கள் அதனால் கிளென்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து சோப் வந்து யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணாமல் சோப் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சோப் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. ஏன் சோப்பு வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அதிகப்படியான பிஹெச் லெவல், அதில் வந்து பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கும். அதனால அது எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அந்த சோப்பு வந்து ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஸ்கின் பேரியரை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் தர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால சோப்பை விட ஃபேஸ் கிளென்சர் தான் ஃபேஸுக்கு சேஃபு. நெக்ஸ்ட் வந்து கிளென்சர் டைப். கிளென்சர் வந்து எத்தனை டைப் பார்த்தீங்கன்னா 4 டைப்பு. அதில் வந்து ஜெல் கிளென்சர் லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ஜெல் ப்ராடக்ட்டு, ட்ரை ஸ்கின்க்கு வந்து க்ரீம் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணால் சேஃபு. அதே மாதிரி தான் இதுலேயும் ஜெல் கிளென்சர் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு, ஃப்ளோமிங் கிளென்சர் வந்து காம்பினேஷனுக்கு, க்ரீம் கிளென்சர் ட்ரை ஸ்கின்க்கு, மில்க் கிளென்சர் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டோனிங். ஃபர்ஸ்ட் டோனர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லிக்விட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இது வந்து தண்ணியாக இருக்கும், அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அதுதான் வந்து டோனர் அப்படின்றது. இது வந்து லைட் ஹைட்ரேஷன் நம்ம கொடுக்கும். நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதனோட முக்கியமான பார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இந்த டோனரோட முக்கியமான வேலையே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டோனர் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் அது எப்படி நல்ல ஒரு டோனரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அது வந்து ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே யாருக்கு எந்த ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு கிளிசரின், ஹைட்ரோனிக் ஆசிட், ஆலோவேரா, எத்தனால் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குற டோனராக இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற டோனராக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த டோனர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணுமா, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீடட் இல்லை. பட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாய்ஸ்சரைசர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரை ரீடைன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. அதாவது ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரை தக்க வைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மாய்ஸ்சரைசர். இது நான் ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் பேரியருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்கின் பேரியர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கின் பேரியரை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்கி கொடுக்கும். எனக்கு வந்து நான் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கேன், எனக்கு மாய்ஸ்சரைசர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ன்றது வேற, ஹைட்ரேஷன்ன்றது வேற. உங்கள் ஸ்கின்னுக்கு சீபம்ன்ற ஒரு ஆயில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்
லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா வந்து ஜெல் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் திக் மாய்ஸ்சரைசர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், திக்காக இருக்க மாய்ஸ்சரைசர் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும், மெச்சூர் ஸ்கின்னுக்கும் ரிச் மாய்ஸ்சரைசர் அதாவது திக்கான மாய்ஸ்சரைசர் க்ரீமியான மாய்ஸ்சரைசர் அவங்களுக்குலாம் சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறது மார்னிங் அண்ட் நைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளென்சர், செகண்ட் டோனர், தேர்டு மாய்ஸ்சரைசர். இப்போ மார்னிங் போடுற மாதிரினா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நைட்டில் போடுற மாதிரினா சன்ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசரோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.